ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் உங்கள் ஐஸ்ராஜ். நாம் இன்றைக்கி என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நமக்கு வரலாறில் சிறந்த மன்னர்கள்னால் யாரெல்லாம் ஞாபகம் வருவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வருது அசோகா, அண்ட் தென் இது அந்த சைடில் அலெக்சாண்டர். ஸோ அந்த மாதிரிலாம் வருவாங்க. ரோமன் சைடில் நிறைய பேர் வருவாங்க, எகிப்த் சைடில் நிறைய பேர் வருவாங்க. அண்ட் தென் நம்ம நாட்டில் பார்த்தோன்னா ஃபஸ்ட் வருது ராஜராஜ சோழன். ஓகே, அதுக்கப்புறம் தான் வீரபாண்டிய கட்டபொம்மனாக இருக்கட்டும், சம்திங் எல்ஸ் எல்லாம் வரும். ஸோ இதில் நம்ம விடுபட்ட மன்னனை பற்றி தான் பேச போகிறோம். அது யாருன்னா ராஜராஜ சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழனை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ராஜராஜ சோழனை பற்றி நிறைய கற்கள்லையும் நிறைய ஏடுகள்லையும் நம்ம படிச்சிருப்போம். பட் ராஜேந்திர சோழனை பற்றி அதை விட அதிகமாகவே இருக்குது. பட் யாரும் அதை வந்து கண்டுக்கிட மாட்டேங்கும். பிகாஸ் ஏன்னா ராஜராஜ சோழனோட பையன் அவர் மாதிரி அவருக்கு அடுத்த ஓகே, நம்ம வந்து என்றைக்குமே அவங்க அப்பாவை தானே பார்த்துருக்கோம், அவங்க பையன் வந்து பார்த்தது இல்லையே. ஸோ ஒரு பையன் மாஸ்க் கட்டியிருக்காரு. இன்றைக்கி யூஎஸ்ஆர் இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், யாரும் பண்ண முடியாத ஒரு இதை அப்போவே பண்ணிட்டார். எப்படி 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அன்றைக்கே பண்ணிட்டார். அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கண்ட்ரியாவது கேப்சர் பண்ணியிருக்காரு. ஓகே, 50 கண்ட்ரி சும்மா இல்லைங்க, 50 கண்ட்ரி. இன்றைக்கி தமிழ்நாடாக இருக்கட்டும், கர்நாடகாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், அந்த சைடில் நார்த் சைடில் இருக்கட்டும், அண்ட் தென் மலேசியாவாக இருக்கட்டும், அங்கே கம்போடியாவாக இருக்கட்டும், அண்ட் சிங்கப்பூராக இருக்கட்டும், இந்த சைடில் பங்களாதேஷ், சத்தீஸ்கர், அந்த சைடு எல்லாமே கேப்சர் பண்ண ஏரியா. ஓகே, இவரெல்லாம் கேப்சர் பண்ணியிருக்காரு. இவரோட சின்ன வயசில் இவருக்கு வந்து வாழ்ந்த வாழ்க்கை வந்து எப்படின்னா, ராஜராஜ சோழனோட பையன் வந்து பிறக்காரு. பையன் பிறந்தோடனே அவருக்கு ராஜேந்திர சோழன் பேர் வைக்காங்க. பேர் வச்சோன்னே இவரை யார் வளர்க்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குந்தவைங்கிறத நீங்கள் படத்தில் பார்த்துப்பீங்க. வேறு யாரில் த்ரிஷா மேம் நடிச்சிருப்பாங்கல்ல. ஸோ த்ரிஷா கேரக்டர் தான் இங்கே வந்து குந்தவை வந்து இவங்க வந்து மென்டர் பண்ணுறாங்க. ஓகே, இவங்களுக்கு தேவையான பயிற்சியாக இருக்கட்டும், நல்ல ஒரு போர் பயிற்சியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இவங்க கொடுக்காங்க. அதோடு சேர்த்து இவங்களுக்கு ஹைப்போதட்டிக், அதாவது பிற்காலத்தில் நடக்க போகிறத இப்போவே சொல்கிற மாதிரி, அதாவது சோழ வர்க்கம் வந்து இப்போ மட்டும் இல்லை அப்போவும் பேசணுங்கிறதுக்காண்டி மட்டுங்கிறதுக்காண்டி இல்லை, அண்ணனோட பையன் அப்படிங்கிறதுனாலையும் வளர்த்துருக்காரு. ஸோ இதில் வந்து இவங்க வந்து எங்கே வளர்ந்தாருன்னா, இப்போ பிறந்தது தஞ்சாவூர், வளர்ந்தது எல்லாமே பழையறை அப்படிங்கிற ஒரு ஊரில் வந்து இவங்க எல்லாருமே அங்கே தான் இருப்பாங்க. சோழர்கள் வந்து அவங்களோட ஃபேமிலியோட ஸ்டே பண்ணுற இடம் வந்து பழையறைங்கிற ஒரு ஊர். இதுதான் அவரோட நேட்டிவ். இவருக்கு வந்து எதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தோன்னா வார், ஸ்பிரிச்சுவல். இவர் வந்து பெரிய சிவபக்தன். அதனால தான் அவங்க அப்பாவுக்கு அடுத்து இவர் ஒரு கோயிலை கட்டினார், கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு ஒரு கோயிலை கட்டினார். இதுக்கப்புறம் வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து பெரிய இடம். ஓகே, இவரோட அவங்களோட கோல் என்ன, அது சோழர்களோட கோல் என்ன, இன்றைக்கி பேசுகிறதோடு இல்லாமல் ஃப்யூச்சரில் நம்மளை பற்றி கண்டிப்பாக பேசணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட கோலாக இருக்குது. அப்படிப்பட்ட ராஜேந்திர சோழனை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இவர் வந்து வளர்றாரு. வளர்ந்ததுக்கப்புறம் இவரோட வாழ்க்கை வந்து ரன் ஆகிட்டே இருக்கிற ஒரு பட்சத்தில் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போர் பயிற்சி எல்லாமே கொடுத்துட்டாங்க, குந்தவை வந்து கொடுத்துட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஓகே நமக்கு போர் பயிற்சி கிடச்சிச்சு, இதுக்கப்புறம் நம்ம போய் அடிக்க போகிறோம் அப்படின்ட்டு தளபதியாக போகிறாரு. அப்பாவுக்கு கீழே ஒரு படையில் வந்து தளபதியாக இருக்குது. ஸோ நிஜத்தில் வந்து ராஜராஜ சோழனோட அப்பா வந்து அரசராக இருப்பார். படத்துலையுமே அவர் அரசராக இருப்பார். பிரகாஷ் ராஜ் சார் வந்து அரசராக இருப்பார். இவர் வந்து விக்ரம் வந்து ஒரு படை தளபதியாக இருப்பார்ல, வாராக பண்ணிகிட்டு இருப்பார்ல ஒரு பொறுப்பேற்று. ஸோ அந்த மாதிரி கேரக்டரில் தான் அவர் இருந்தார். ஸோ அப்போ தான் இவர் ராஜேந்திர சோழன் வந்து அந்த மாதிரி படை தளபதியாக மாறின உடனே போகிறாரு. சுற்றி எந்த நாட்டை பார்த்தாலும் போட்டு அடிக்கிறது, கொளுத்துறது. நார்த்தில் கர்நாடகாவாக இருக்கட்டும், அங்கே போய் ஆந்திராவாக இருக்கட்டும், எல்லா கண்ட்ரியுமே போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு அங்கே உள்ள மன்னர்களையும் கேப்சர் பண்ணிட்டு யாரையுமே கொள்றதில்ல, எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதான். எடுத்துகிட்டு வந்து அடிமைப்படுத்த வேண்டியது, அதாவது கைது பண்ணி வச்சுக்க வேண்டியது. யாரையுமே கொல்ல மாட்டாங்க போல். நம்ம படத்தில் கூட பார்த்துருப்போம், விக்ரம் வந்து ஒரு கேரக்டர் வந்து கொல்லாமல் விடுவார். இது எந்த கேரக்டர்னு ரிவீல் பண்ணலன்னு நினைக்கிறேன், மேபி தெரில. ஸோ இவர் வந்து அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற பட்சத்தில் ஒரு டைம் என்ன ஆகுதுன்னா, கங்கை நதி இருக்குல்ல, கங்கை நதிக்கிட்ட போய் வாரணாசி அந்த சைடு ஃபுல்லாமே கேப்சர் பண்ணிட்டார். ஸோ கேப்சர் பண்ணிட்டு அந்த சைடெலாம் நல்லா ஒரு ஸ்டே பண்ணியிருப்பார். அங்கே உள்ள ஒரு 50 கண்ட்ரி, கிட்டத்தட்ட ஒரு 50 கண்ட்ரிலாம், இங்கே ஒரு 40 கண்ட்ரி, அங்கே ஒரு வெளியே ஒரு 10 கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி கடல் தாண்டி, அதாவது 1000 கிலோமீட்டர் தாண்டி கப்பல்லே போய் ஆண்டிருக்காங்க. பார்த்துக்கங்க. இன்றைக்குமே மலேசியா அந்த சிங்கப்பூர்லாம் போனீங்கன்னா நம்ம ராஜேந்திர சோழன் பேர்லேயே பல கோயில்கள் இருக்கும், பல சிற்பங்கள் இருக்கும், பல பேர்கள். இங்கேருந்து தமிழ் வந்து அங்கே எப்படி போச்சுன்னா சோழர்கள் மூலமாக தான் போயிருக்குது. ஸோ அங்கே அவருக்கு வந்து பல மனைவிகள் இருந்தாங்க. ஸோ பல்லாயிரக்கணக்கான மனைவிகள்லாம் வச்சுருந்தாரு. ஸோ அரசர்களுக்கெல்லாம் கல்யாணத்துக்குலாம் பஞ்சமே இல்லை. எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி அவங்களோட அதாவது அவங்களோட வம்சத்தை வந்து விருத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களோட ஒரு பாசிட்டிவ் ஆக்டிவிட்டினே சொல்லலாம். ஏன்னா வந்து எங்கெல்லாம் தமிழ் போகணுமோ அவங்கெல்லாம் போய் இவங்க வந்து குழந்தை பெற்று அந்த மக்களோட பீஸ்ஃபுல்லாகி ஸோ அங்கே ஒரு நல்ல க்ரோத் ஆகிரும்ல தமிழும். ஒரு கங்கை நதிக்கிட்ட இவர் வந்து வாரணாசிக்கிட்ட வந்து போயிட்டு இருக்கும்போது கங்கை நதிக்கு இந்த சைடில் இவர் இருக்கார். அந்த சைடில் ஒரு 200 கிலோமீட்டர் தள்ளி பெரிய மன்னன், அதாவது முகமது கஜினி அப்படிங்கிற ஒரு பெரிய மன்னன், யாருக்கும் சொல்ல தேவையில்லை, ஏன்னா வந்து எல்லாருமே 10th படிச்சிருப்பீங்க. ஓகே, அவர் வந்து நின்றுட்டு போர் பண்ணிகிட்டு இருக்கிறவர் இங்கே வந்து இந்த சைடில் அந்த கங்கை நதிக்கு இந்த சைடு வந்து 200 கிலோமீட்டர் தள்ளி நம்ம நிற்கார், ராஜேந்திர சோழன் நிற்கார். அந்த சைடு 200 கிலோமீட்டர் தள்ளி
முகமது கஜினி நிற்காரு. ஸோ வரலாற்றில் மாற்றணுன்னா அந்த ஒரு அந்த இன்சிடென்ட் வந்து மாறி இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மாதிரி மாறி இருந்துச்சு, என்ன மாதிரி மாறி இருக்கு, எஃபெக்டை கொடுத்துருக்குன்னு நீங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். பிகாஸ் ஏன்னா வந்து முகமது கஜினி இஸ் அ பிக் 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 கிங். ஓகே, சேம் டைம் இவரை பார்த்தோம்னாலுமே இவருமே குறைச்சி போகிற வரல, 2 பேருமே 2க்கும் மிஞ்சி போகிறல, அடித்து காட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அடிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்நேரத்துக்கு வரலாறு டோட்டலி இஸ் சேஞ்ச். ஓகே, ஏன்னா இன்றைக்கி வந்து யார் ஆண்டிருப்பான்னு தெரியாது, இன்னுமே மன்னர் ஆட்சிகள் நடந்திருக்குமா, இல்லைன்னா நம்ம டெக்னிக்கலாக வளர்ந்துக்கிட்டே அரசாட்சி நடந்திருக்குமா. ஏன்னா முகமது கஜினி போன நாடுகள்லாம் அப்படி. ஓகே, அவர் கேப்சர் பண்ண நாடுலாம் அந்த மாதிரி, அவருக்குன்னே தனியாகவே வீடியோ மேக் பண்ணலாம். பிகாஸ் ஏன்னா ஹீஸ் அ மேன். ஓகே, அதே மாதிரி தான் 2 பேருமே 2 பேருக்கும் விட்டுக்கிட்டு போகிறதில்ல, அடித்தோம்னா அடி பல்லுக்கு பல்லுங்கிற மாதிரி தான். ஓகே, ஸோ அந்த மாதிரி போகிற கேரக்டர். பட் 2 பேருமே என்ன ரீசன் தெரில, வரலாறு வந்து மீட் பண்ண வைக்காமலே முடிச்சிருச்சு, அந்த கதையை வந்து அங்கேயே சாப்டர் க்ளோஸ் பண்ணிடுச்சு. மீட் பண்ணாமலே அந்த கேரக்டரை முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேரிடைம் சில்க் ரோடுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதாவது கடல் இருக்குல்ல, அதாவது கடலுக்குன்னு தனி ரூல் கிடையாது, அதாவது கடலில் யாருனாலும் போகலாம், எங்கே வேணால் போகலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்குது. ஸோ அந்த மேரிடைம் சில்க் ரூல் இருக்குல்ல, அந்த ரூலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுது, அதாவது அதை வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுது ராஜேந்திர சோழன். பிகாஸ் ஏன்னா கடல் மேலே யாருக்கும் உரிமை கிடையாது. ஏன்னா வந்து இப்போ நம்ம பார்த்தோம்னா ஸ்ரீலங்கன் போட்ஸ் இங்கே வந்தாலோ, இங்கேருந்து ஸ்ரீலங்கன் போட்ஸ் அங்கே போனாலுமே சம் ஷூட்டப்ஸ் நடக்குது. ஸோ அதனால் அப்போவே வந்து அவர் புரிஞ்சுக்கிட்டார் போல், கடல் மேலே எவனுக்கு உரிமை கிடையாது. ஓகே, அன்றைக்கே சொல்லிட்டாரு ராஜேந்திர சோழன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா ஊருக்கு வராரு. ஓகே, இந்த கடலெல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு வந்துட்டு ஒன்று பண்ணுறாரு, ஒரு கோயில் கட்டுறாரு. அப்பா ஒரு கோயில் கட்டியிருக்காரு, நானும் ஒரு கோயில் கட்டுறேன். பிகாஸ் ஏன்னா ராஜராஜ சோழன் இறந்ததுக்கப்புறம் அந்த கோயில் வந்து மூடிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும்ல. ஸோ அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன் என்ன பண்ணார், நம்ம ஒரு கோயில் கட்டுறோம், நம்ம அப்பா கட்டினதுக்கு நிகராக ஒரு கோயில் கட்டலாம் அப்படின்ட்டு ஒரு எண்ணத்தில் கட்டுறாரு, கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்ட்டு. ஓகே, பிகாஸ் இவர் வந்து கங்கையை அங்கே அவர் கேப்சர் பண்ணதுனால இந்த கோயிலுக்குமே கங்கை கொண்ட சோழபுரம், அதாவது கங்கையை கொண்டு வந்த சோழபுரம். ஓகே, சோழபுரத்து மன்னன் அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து போர்ட்ரேட் பண்ணி இவர் ஒரு கிங், அதாவது இவர் வந்து கோயில் கட்டுறாரு. கோயில் வந்து அவங்க அப்பா அளவுக்கு பிரம்மாண்டமாக இல்லைனாலும் அதில் உள்ள இன்டீரியர் அவ்வளவும் பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காரு. இன்டீரியர் அவங்க அப்பா பண்ண கோயிலை விட பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. இன்டீரியருங்கிறப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல, உள்ள சிற்பக்கலையாக இருக்கட்டும், செதுக்கல்களாக இருக்கட்டும், வரலாற்று கீற்றுகளாக இருக்கட்டும், இதெல்லாமே பக்காவாக பண்ணியிருக்காரு. அப்போ தான் என்ன பண்ணார்னா எல்லாருமே அந்த கோயிலுக்கு வந்து விசேஷம் வைப்பாங்கல்ல, அந்த விசேஷத்துக்கு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லா ஆற்றுலேருந்தும் எல்லா நதிகள்லேருந்தும் தண்ணியை கொண்டு வரணுங்கிறதுனால அவர் வந்து கேப்சர் பண்ண கிங்ஸ்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50 நாடை கேப்சர் பண்ணியிருப்பார். அந்த நாட்டில் உள்ள அந்த கிங்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொப்பம் தண்ணி கோரிட்டு அப்படின்ட்டு அவங்க ஊரில் உள்ள நதியை அவங்களே கோர வச்சு, அதாவது என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிக்னிஃபிகண்ட் வே ஆஃப் டெல்லிங் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது வந்து இவருக்கு நல்லா பொருந்தும். அதாவது எவனுக்கு கீழே நான் இல்லைடா, ஏன் எவனுக்கு எல்லாவனுக்கும் மேலே நான் தாண்டா அப்படிங்கிற மாதிரி தலைவர் ராஜேந்திர சோழன் இருந்திருக்காரு. ஸோ அந்த வகையில் சொல்கிற மாதிரி தான் தண்ணி கோரிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அந்த மன்னர்கள், அதாவது அவங்க நாட்டில் அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பாங்கன்னு தெரியல, பட் இந்த வேலை, அதாவது இவருக்கு கீழே பார்க்கும்போது மொத்த பேரும் என் கீழே தாண்டா, வாடா தண்ணி ஊற்று கோயிலுக்கு ஊற்று அப்படிங்கிற மாதிரி கோயிலுக்குலாம் ஊற்றிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த சிவன் கோயில். ஓகே, அது சிவன் கோயில் எல்லாருக்குமே தெரியும். ஸோ பார்க்காதவங்க போய் மஸ்ட்டாக பார்த்துருங்க. ஓகே, இவர் வந்து அரசாட்சி பண்ணதில் கிட்டத்தட்ட ஒரு 50 கண்ட்ரி இருந்திருக்குது. ஏஷியன் கண்ட்ரிஸ்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், அங்கே வந்து யார் ஆண்டுகிட்டு இருந்தா அப்படின்னா ஸ்ரீ விஜயா எம்பையர் அப்படின்ட்டு ஒரு கிங் வந்து ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்க. விஜயா எம்பையர்னு ஒன்று இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ராஜேந்திர சோழனோட வாடா சண்டை போடலாமாடா அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க போல். பண்ணதுக்கப்புறம் மொத ராஜராஜ சோழன், அதாவது நம்ம இப்போம்லாம் பார்க்குறத விட பிரம்மாண்ட கப்பல்களாக இருக்கட்டும், நீர்மூழ்கி கப்பல்களாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம வச்சு யூஸ் பண்ணுறோம். பட் அப்போவே என்ன பண்ணிட்டாருன்னா இவர் வந்து ஒரு டூல் யூஸ் பண்ணியிருக்காரு, அதாவது கப்பலில் போய் வார் பண்ணியிருக்காரு. நம்ம பொன்னியின் செல்வன் படத்தில் கூட பார்த்துருப்போம், கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன் வரும், செம்மையாக இருக்கும். அது வந்து 5 மினிட்ஸில் முடிஞ்சிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து நிஜத்தில் பார்க்குறதுக்கும் ஒரு சினிமாவில் பார்க்குறதுக்கும் இருக்குல்ல. ஸோ அங்கே வந்து என்ன ரிஸ்க் எடுத்தாலும் பண்ணி தான் ஆகணும் வாரில், அதாவது நிஜத்தில். பட் இங்கே வந்து ரிஸ்க்லாம் எடுக்க மாட்டாங்க, நார்மலாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படி தான் நடந்திருக்க மாதிரி அதாவது தோற்றத்தை அப்படி அமைச்சிட்டு காட்டிட்டு போயிடுவாங்க. ஸோ இவர் வந்து அங்கே போகிறாரு, அதாவது போர்னா அவங்க இங்கே வரணும்ல, இவர் என்ன பண்ணார், கொப்பமான 1000 கிலோமீட்டருக்கு அங்கே எடுறா போட்டை அப்படின்ட்டு கப்பல் எடுத்துகிட்டு நேராக கிளம்பி அங்கே போய் அவரோட சண்டை செஞ்சு அவர் வந்து கேப்சர் பண்ணிட்டாரு. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அங்கே நிறைய பொண்ணை கல்யாணம் பண்ணி அங்கே ஒரு தமிழை விதைச்சிட்டு வந்துட்டார். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாரா, மேரிடைம் சில்க் ரூட் அப்படிங்கிற இது கீழே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆட்கள் பண்ணுவாங்கல்ல, இப்போ வந்து போர்ட் அமைக்கிறதா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் இப்போ வந்து சைனா வந்து ஸ்ரீலங்காவில் போர்ட் அமைக்கிறதா இருக்கட்டும், அந்த சைடில் அவங்க எங்கெல்லாம் அந்த அவங்களோட இதுக்கு இருக்கணும்ன்ட்டு அவங்களோட கட்டுப்பாட்டு கீழே எங்கெல்லாம் இருக்கணும் அங்கெல்லாம் ஒரு போர்ட் அமைப்பாங்களே, அந்த போர்ட்டு தான் அமைக்கிறதுக்கு இன்னுமே பிளான் போட்டிருக்காங்க. பட் அதனால தான் ஸ்ரீலங்காவுக்கு கூட ரீசெண்ட் டைமில் கடன் பிரச்சனையில் இழுத்து விட்டு வம்பிழுத்து பார்த்தாங்க. ஸோ அதே மாதிரி
நம்ம தலைவர் அப்போவே இதை பண்ணிட்டார். ஓகே, இவங்கெல்லாம் இப்போ தானே பண்ணுறாங்க, பட் நம்ம தலைவர் அப்போவே பண்ணி எல்லா இடத்துலையுமே போட்டு அமைச்சிட்டு வர்றது. அதாவது மலேசியாவாக இருக்கட்டும், சிங்கப்பூராக இருக்கட்டும், இன்சைட்லேருந்து பங்களாதேஷாக இருக்கட்டும், இந்த பே ஆஃப் பெங்கால் இருக்குல்ல அந்த சைடு, அதாவது வங்காள விரிகுடான்னு சொல்லுவாங்கள்ல அந்த சைடு பூராமே இவர் வந்து கேப்சர் பண்ணி அந்த இடத்த போலாமே போட்டா மாற்றிட்டார். ஓகே, போட்டா மாற்றி இன்டர்நேஷனல் போட்டு இங்கேருந்து வணிகம் பண்ணுறது எல்லாமே இவரே பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் ஒரு விஷயம் பார்த்தோன்னா ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் ஐஸ்லாண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது இப்போ உள்ள மால்டீவ்ஸாக இருக்கட்டும், ஸோ அந்த மாதிரி இருக்குல்ல, இவங்களா ஒரு கிரியேட் பண்ணுவாங்கள்ல ஒரு தீவை வந்து ரெனோவேட் பண்ணி அதுக்கு பட்ட எல்லா திருநீரெல்லாம் வச்சு விட்டு ரெனோவேட் பண்ணுவாங்கள்ல. ஸோ அதே மாதிரி இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அப்போவே ஒரு இந்த மால்டீவ்ஸ்லாம் அப்போவே இவர் கேப்சர் பண்ணிட்டார். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தோம்னா யூஎஸ்ஆ இருக்கட்டும், சைனாவாக இருக்கட்டும், சின்ன சின்ன தீவாக பிடிச்சி ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு தேடிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஆட்கள் அப்போவே பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஃபுல்லாக கேப்சர் பண்ணி முடிச்சிட்டார்ல, அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தையோட செட்டில் ஆனான்னு பார்த்தா அப்போ தான் ஒன்று நடக்குது. மலேசியாவை கைப்பற்றினார்ல, அதுக்காக இவனுக்கு ஒரு பேர் வைக்காங்க, அதான் கடாரம் கொண்டான். ஓகே, கடாரம் கொண்டான். அந்த ஊர் பேர் வந்து மலேசியாவோட பழைய பேர் வந்து கடரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மலேசியாவை இவர் கேப்சர் பண்ணதில் கடாரம் கொண்டான் அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா வந்து கங்கை கொண்டான் அப்படிங்கிற மாதிரி வந்து மருவி இந்த ஒரு பேர், அதாவது மன்னர்களுக்கு வந்து பல பேர்கள் புனித பேர்கள் வந்து நிறைய வைக்கப்படும். ஸோ அதில் வந்து இதுவுமே ஒன்று. அதாவது முதல்ல வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தை பேர் வச்சது கங்கை கொண்டான். ஓகே, இது வந்து கடரம் கொண்டான். சோழ தேசங்கிறது பெரிய தேசங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்போ உள்ள காலத்தில் ஒரு 1000 வருஷங்கிட்ட ஆண்டாங்க. ஸோ ஆண்டார்கள். ஓகே, ஆண்டார்களுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்திருக்கும்ட்டு அப்படின்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதுலேருந்து நான் உங்களுக்கு ஒன்றே மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன். இதுவே முகமது கஜினியும் ராஜேந்திர சோழனும் மீட் பண்ணியிருந்தா என்ன மாதிரி டைம்லைன் செட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அண்டில் தென் நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடுவது தான் உங்களை டாடா பை. லவ் யூ கைஸ். ஹேவ் அ குட் டே. சியர்ஸ்.